அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு தான் கொடுத்து விடுறதுக்காக ஒரு அடுப்பில் வந்துட்டு சாப்பாடு வச்சிருக்கேன், ஒரு அடுப்பில் பாலை ஊற்றி வச்சாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் அத்தா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சா, அதனால வந்துட்டு நைட்டு கொஞ்சம் பாத்திரம் கழுவாமல் அப்படியே தூங்கியாச்சு. லேட் ஆனதுனால சரி காலையில் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த வேலை வந்துட்டு பெண்டிங்காக இருக்குது. எப்போயுமே நைட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு படுத்தோன்னு வைங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. கொஞ்சோண்டு பாத்திரம் தான் இருக்குது, அப்படியே கையோட கையாக கழுவிடலாம். நம்ம 2 பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அஃப்ரீனை மட்டும் மெதுவாக போய் எழுப்பிட்டு அப்படியே இங்கிட்டு வந்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எப்பயும் போல் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு என்ன கொடுத்து விட போகிறேன்னா சாம்பார் சாதமும், நேற்று கடைக்கு போயிருந்தப்ப காடை முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதை அப்படியே அவிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு. காடை முட்டை வந்துட்டு அஃப்ரீனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா அது குட்டி குட்டியாக இருக்குல்ல, அவிச்சு வச்சோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். நம்ம பெரிய முட்டை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, இது என்னமோ அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு 6 முட்டையை அவிய போட்டுடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா அது பாட்டுக்கு வெந்துடும், ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு விடணும். வீட்டில் எல்லா திங்ஸும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னு வைங்களேன் காலையில் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். நல்ல வேளை நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதனால் ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நட்ஸும் இருக்கா. அஃப்ரீன் அத்தா வந்துட்டு மார்னிங் சாப்பிடாம போகிறனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸில் நட்ஸ் போட்டு கொடுத்துக்குருவேன். பசிச்சிச்சின்னா சாப்பிட்டுக்குருவாங்கல்ல, அதனால தான். ஏதோ காலையில் சாப்பிடாம போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸு நட்ஸ் கொடுத்துட்றனால கொஞ்சம் வந்துட்டு ஆறுதலாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் அம்மாவுக்கும் கொஞ்சம் நட்ஸும் பிஸ்கெட் இருந்துச்சுல்ல அதுவும் 2 வச்சுட்டு டேட்ஸு ஒரு 3 வச்சு விட்டுட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃப்ரீனோட ஸ்நாக்ஸ் இன்றைக்கி. பாப்பா சாப்பிட்டுக்குருவா, எல்லாமே அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ன்றனால பாப்பா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. 2 பேரோட ஸ்நாக்ஸையும் பேக் பண்ணிவிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணணும்ல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்தாச்சு. ஏதாவது 2 திங்ஸ் எடுத்து கொடுத்தோன்னு வைங்களேன் அல்லாண்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ 2 பேருக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு எங்கிட்ட முட்டையும் பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருந்துச்சு. அஃப்ரீனையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நம்ம அஃப்ரீன் அம்மாவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாங்க, இன்றைக்கி வந்துட்டு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கட்டும், அப்படியே நம்ம லஞ்ச் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃப்ரீனுக்கு சாம்பார் சாதம் தான். மேலாப்பில் நெய் ஊற்றி விட்டோன்னு வைங்களேன் சாப்பிட்டுக்குருவா. அஃப்ரீனோட ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா அந்த நெய் தான். நெய் வாசனை இருந்தாலே சாப்பிட்டுக்குருவாங்க மேடம். முட்டை வந்துட்டு அவிஞ்சிருச்சு. இது உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் ஆயிரும். ஒரு மாதிரி நல்லா இருக்குமா, அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக முட்டையை அழகாக உரித்து வச்சாச்சு. இது மேலே வந்துட்டு மேடமுக்கு பெப்பர் தூவி கேட்டாங்க, அதனால் சரின்னு சொல்லிட்டு பெப்பரையும் தூவி வச்சாச்சு. இன்றைக்கி மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் காடை முட்டை அவ்வளோதான். அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே அஃப்ரா என்ன பண்ணுறா பாருங்க. பாப்பா தான் வைங்க. பாப்பா என்ன எக்ஸல்மா பாப்பாக்கு என்ன எங்க எந்திரி சாச்சா. ஓகே ஓகே சொல்லு. அக்கா டெஸ்ட் அழகில் அக்காவுக்கு தேய்ச்சாச்சு. போதும் 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 பஸ். கம்மி. வாவ், யார் சீவிட்டா? ஃப்ரமா யார் சீவிட்டா? பேபி டாடி குடுமா. ஏய் பப்பி பேகா. அத்தா கடைக்கு போகிறாங்க, டாட்டா சொல்லிடு. அப்பா குத்துரு அத்தாக்கு. துவா செய்யுமா, எப்படி துவா செய்ய வைக்கிறீங்க? துவா அப்படி செய்கிறா பாருங்க, 2 கையில் செய்யணும். துவா செய்யுங்க. எப்படிமா துவா செய்வா அப்புறமா? அல்லா அல்லா. முடி பாய் சொல்லு அக்காக்கு. அஃப்ரீனுக்கு தண்ணி, அத்தாக்கு தண்ணியா? அத்தாட்ட கொடுத்துரு. கூப்பிடு அத்தா கூப்பிடு. உழுந்துச்சா? கொடுத்துரு அத்தாட்ட கொடுத்துரு.
கூப்பிடு அத்தாவை. வா. சரி அக்கா உப்பா கொடு, அக்கா இறங்கட்டும். உப்பா கொடுத்துரு அக்காவுக்கு. உப்பா கொடு, லஞ்ச் பேக் உப்பா கொடு. சச்சோ உப்பா கொடுத்துரு. பார்த்து போச்சு அக்காவை. நல்லா படி சொல்லு, நல்லா படி சொல்லு. சரி இறங்கு போமா, இறங்குமா, டைம் ஆச்சு. ம் ஆ அஃப்ரா குட்டி வந்துட்டு 2 பேருமே ஒரே டைம் கிளம்புறனால கொஞ்சம் மிஸ் பண்ணுவாள். அவங்க 2 பேரும் சுற்றியே தான் காலையில் ஓடிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாள். அதுக்குள்ளே நம்ம டீயை சூடு பண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மிஷினில் துணியை போட்டுட்டு அடுப்பில் வந்துட்டு டீயும் போட்டுட்டேன். நான் ப்ரஷ் பண்ணுறதுக்குள்ளே டீ சூடாயிரும்ல, அதனால் காலையில் குக் பண்ண பாத்திரம்லாம் இருக்கும்ல எப்பயும் போல் அதையும் அப்படியே வாஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த பாத்திரம் ஏன் இப்படி சேருதுன்னே தெரியல. நம்ம இங்கிட்டு கழுவி வைக்கிறதுக்குள்ளே அங்கிட்டு கடகடன்னு சேர்ந்து போயிடுது. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, கழுவி தான் ஆகணும்ல. இப்போ வந்துட்டு பாப்பா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பேம்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி விட்டாச்சு. டீயும் குடிச்சு முடிச்சிட்டேன். என்ன பார்க்குற? காக்கா அங்கே இருக்கா? அஃப்ரா அஃப்ரா காணா? சரி அம்மா பேர் என்ன தங்கம்? நீ கூப்பிடு, யாசியா கூப்பிடு. என்ன தெரியுது? வா சாப்பிடலாம், வா. உனக்கு ஒரு வேலையே இல்லை, வா சாப்பிடலாம் ப்ளீஸ். போபோ 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 எப்படி கொத்தும்? பூ. வா சாப்பிட வா. ஏய் இங்கே வரேன். அம்மா பேர் என்ன? உட்காந்துட்டியா? சரி சரி இங்கே பாரு, இங்கே பாரு. என்ன இது பொம்மை எப்படி தள்ளும்? பொம்மை எப்படி தள்ளும்? மிதிக்க கூடாது, பாவம் அழுகுது பாரு பொம்மை. அழுகுதா? அப்புறமா இங்கே பாரு அம்மா பேர். சரி அம்மா பேர் சொல்லுங்க ஒரே தடவை. யாசு. வீரா இல்லை, யாசு. அம்மா பேர் என்ன? கூப்பிடு, யாசே கூப்பிடு. ஒழுங்கா கூப்பிடு. யாசே அப்படி கூப்பிடு. நான் போகிறேன், கூப்பிடுறியா? கூப்பிடு, கூப்பிடு தங்கம். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் சொல்லு. மம்மா முட்டிடுவா. வாங்க வாங்க சாப்பிடலாம். குட் கேர்ள், கிளாப் பண்ணுங்க அஃப்ராக்கு எல்லாரும். எவனுமே இட்லி இப்படி கொடுக்க மாட்டான்டி, ஆனால் நான் கொடுப்பேன். நல்லாக்கா? மூஞ்செல்லாம் அப்பிக்கோ. ஃபேஷியல் பண்ணிக்கிறியா? இவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே நம்ம டயர்டாகி நமக்கு மறுபடியும் பசிச்சிடும் தெரியுமா. அதனால் முன்னாடியே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறணும். அதனால தான் நான் டீயை குடிச்சிட்டு பிஸ்கெட் வேறு சாப்பிட்டேன். அப்படியே சாப்பாடு ஊட்டிடலாம். என்னம்மா ஆட்டம் போடுறேன் பாருங்க. இப்படி தான் சுற்றி சுற்றி உனக்கு சாப்பாடு ஊட்டணும். இல்லைன்னு வைங்களேன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே இடத்துல நிற்க வச்சு ஊட்டி விட்டுருவேன். ஒரு வழியாக மேடமுக்கும் சாப்பாடு ஊட்டி வச்சுட்டு தூங்க வச்சாச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ண முடியும்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் தான் வைக்க போகிறேன்னா ஒரே ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவங்க கேட்டதுக்காக அப்படியே நான் வந்துட்டு சொல்லிடுறேன் நான் எப்படி வைப்பேன்னு சொல்லிட்டு. ஒரு 5 தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு அந்த கார்னரில் இருக்கும்ல அதை கட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கொதி மட்டும் வேக விடுவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு புளி வந்துட்டு நான் எப்போயுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக்கிக்கிடுவேன். அப்போ வந்துட்டு ரசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங்கு. புளியும் ஊற வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரசத்துக்கு போடுற மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு மிளகு ஜீரக பவுடரும் இல்லையா, சரி ஒத்தாப்பில் அரைக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த வேலையும் முடிஞ்சிடும்ல. அதனால் ஜீரகம் சோம்பு மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா ரசத்துக்கு இவ்வளோ தேவை கிடையாதுல்ல. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 4 போடலாம், பெருசாக இருந்துச்சுன்னா 2 போட்டுட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிடலாம். ஏன்னா இப்போலாம் கையில் பிசைஞ்சுன்னு வைங்களேன் ஒழுங்காகவே பிசைய மாட்டேங்குதுல்ல. தக்காளி ஒரு மாதிரி கல் மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் அரைச்சிக்கிடுவேன். அரைச்சி இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி வச்சுக்கிடுவேன். அதிலே பார்த்தீங்கன்னா புளியும் கரைச்சி ஊற்றி வச்சிடலாம். இந்த
அடுப்பில் பார்த்தீங்கன்னா உலையும் வச்சாச்சு. பாப்பா தூங்குறதோட இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சாதான், இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்தையும் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை போட்டுட்டு 3 வரமிளகா போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்கள் பெருங்காயம் போடுவீங்கன்னா போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் ரசத்துக்கு, நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, அதனால் போடலை. இங்கிட்ட வந்துட்டு சாப்பாடு கொதிச்சிட்டு இருந்துச்சு. நல்லா ஒரு வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, தக்காளி புளி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் தூக்கி ஊற்றிட்டு கல் உப்பு போட்டுடலாம். இப்போ வந்துட்டு புளிக்கு தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், புளியை செக் பண்ணிவிட்டு. அப்புறம் உப்பு புளி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரசம் நல்லா நுரைச்சி வரும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரசத்தை வந்துட்டு கொதிக்க விட்டுறக்கூடாது, டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும். அவ்வளோதான். கடைசியில் உங்களுக்கு கொத்தமல்லி தழை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிருக்கோம்ல. இருந்தாலும் லாஸ்ட்டாக போடும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ரசமும் ரெடி ஆயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பா கொடுத்து விட்ட முட்டை இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பேசும்போது ரோல் ஆயிடுது. நம்ம அப்புறம் குட்டி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் செத்த நேரம் போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம பேசி முடிச்சிடணும்லன்னு சொல்லிட்டு கடகடன்னு பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படியே ரோல் ஆயிடுச்சு. பாப்பா கொடுத்து விட்ட முட்டை வந்துட்டு மீதம் இருந்துச்சு, அதிலே அப்படி முட்டை சம்பா கிண்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெய் காய வச்சுட்டு சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன்னா, அதோட கருவேப்பிலை 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேடம் எந்திரிச்சிட்டாங்க. இங்கிட்ட வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எந்திரிக்கிறாங்க, இங்கிட்ட நம்ம வீடியோலையும் எந்திரிக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ உங்களை வந்துட்டு கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 3 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மா கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த எடிட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பாப்பா வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவள் கூட இருந்தோன்னு வைங்களேன் அமைதியாயிருவா. இன்றைக்கின்னு பார்த்து நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு இல்லை, பக்கத்து வீட்டில் போய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட்டையை போட்டு வந்துட்டு அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு அதிகமாக போட தேவையில்ல, சும்மா பேருக்கு ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வேகிறதுக்குள்ளே நம்ம முட்டையை வந்துட்டு உடச்சி இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றணுன்னு வைங்களேன், இது குட்டி முட்டையாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் கிண்ணத்தில் ஊற்றிட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம சம்பாவில் வந்துட்டு ஆட் பண்ணலாம். இதில் வந்துட்டு என்ன மசாலா போட்டேன்னா மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அவ்வளோதான். சிம்பிளான மசாலா தான். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்துட்டு ஒரு குழம்பு வைப்பேன்ல அதே மாதிரி தான், சும்மா பெரட்டினாப்பில் இது வைக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முட்டை சம்பா செய்வோம்ல அந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் முட்டையை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பிரட்டி விட்டோன்னு வைங்களேன், ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு ரெசிபி செய்யும்போது சக்ஸஸ் ஆயிரும்ல, அந்த மாதிரி தான் இதுவுமே. பார்க்கவே எப்படி இருக்குல்ல, இதிலே சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தியோட ரோல் பண்ணி சாப்பிடுவோம்ல, சப்பாத்திக்குள்ளே மசாலா வச்சு ரோல் பண்ணி சாப்பிடுவோம்ல, அதுக்கு கூட இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் பெப்பர் போட்டு இறக்கியாச்சு. கொத்தமல்லி தழை தூவினாலும் தூவிக்கிறலாம், நான் தூவலை. அவ்வளோதான், முட்டை சம்மாவும் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா கருவாடு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சா, சரி நம்ம வீட்டில் தான் இருக்கே கருவாடுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு அது வந்துட்டு கட் பண்ணாமல் இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற்றி வச்சிடலாம், க்ளீன் பண்ணணும்ல, அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இங்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா குலோப் ஜாமுன் மாவு இருந்துச்சா, சரி அதில் டோனட் மாதிரி செஞ்சு பார்ப்போம், வருமோ வராதான்னு தெரியலை, செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு வந்துட்டு சுடு தண்ணியில் வெதுன்னு இருக்கும்ல, அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு சக்கரை போட்டோன்னு வைங்களேன், அது ஆக்டிவ் ஆயிரும்ல. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். சக்கரை கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம், அதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். மைதா மாவில் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி. சரி குலோப் ஜாமுன் மாவு வேஸ்ட்டாக கிடக்கல, அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆல்ரெடி குலோப் ஜாமுன் மாவு. சரி அதில் செஞ்சு பார்ப்போம், வருமா வராதான்னு தெரியலை, எப்படி வந்தாலும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஈஸ்ட் வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி முறைச்சி இருக்குல்ல, அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றதுக்கு சிக்னல். இப்போ வந்துட்டு குலோப் ஜாமுன் மாவு ஃபுல்லாக கொட்டிட்டு வந்துட்டு அப்படியே பிசைஞ்சிடலாம். எனக்கு நான் ஊற்றுனால அந்த தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பொங்கி வரும்ல, அதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், அழுத்தெல்லாம் வேணாம், சும்மா வந்துட்டு அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னு வைங்களேன் ரஃப் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் வந்துட்டு மேலே எண்ணெயை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோன்னு வைங்களேன், ஈஸியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் to ½ hour அப்படியே விட்டுடலாம். ½ hour விட்டோன்னு வைங்களேன் நல்லா பொங்கி வரும். நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் விட்டேன். இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். அதுக்குள்ளே மேடம் வந்துட்டாங்க பாருங்கள். உட்காந்துக்கோ, நான் கழுவிக்கிடுவேன், நீ உட்காந்துக்கோ. இவனை வச்சுட்டு இந்த கருவாடு கழுவுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாருங்களேன், என்னென்ன பண்றா பாருங்களேன். இப்பதான் புதுசா கண்டுபிடிக்கிறா நம்ம அஃப்ரா குட்டி. காக்காக்கு வரல, உனக்கும் வரல, டெய்லி வந்துட்டு போறோம் பார்க்க. என்னம்மா
பால் கேக்குதா? காய்ச்சி கொடுக்கவா? என்னம்மா பண்ணுது? பாக்குது பாருமா. என்ன கேளுமா? சாப்பிட்டே கேளு. வா வா சொல்லு. காக்காக்கு லவ் யூ சொல்லு. அஃபி வரலம்மா, ஸ்கூலுக்கு போயிருக்காமா. நீ என்ன ஒரு கருவாடல் சொல்றியாம்மா? நீ இது மேல ஏறி நின்றுக்கிட்டு மம்மம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரசம் மம்மம். அஃபி இல்ல, ஜாரா. சரி காக்கா போய் என்ன கேளு. ஜாரா. போ சொல்லிருமா காக்காவை. அப்புறமா காக்காக்கு லவ் யூ சொல்லு பாப்போம். காக்காக்கு லவ் யூ சொன்ன ஒரே ஆள் நீ தான். வா இறங்கு வா. கருவாடால் சொன்னு பாப்பா. இறங்கு பாப்பா ப்ளீஸ். வா. காக்கா போயிரும். நீ தான் போவேன் காக்கா. போ. அப்பதே அவ இறங்குவா. போங்க. அப்புறமா வா, சோறு தரேன். அப்புறமா வா, மம்மம் தர சொல்லிடு. அப்புறமா சொல்லு. போ சொல்லு. இப்ப போ சொல்லு. போக மாட்டேங்குதா? நான் போ சொல்லவா? ஓடிச்சா? நீ இப்ப இறங்கு வா. காக்கா போயிடுச்சுல, வா. வாமா, காத்தடிக்குது. வாமா. பாருமா, கருவாடு கழுவணுமா? வாமா. நீதான் அப்படி சாப்பிடணுமா? இது பேர் என்னது? இது பேர் என்னது? அவ பேர் ஜாரா. இங்க பாரு, கருவாடு சொல்லு. கருவாடு. கருவாடு. போயிட்டாளா காக்கா? என்னாச்சு? என்னாச்சு? அமௌண்ட் எடுக்கலாம்மா. ஜாரா எடுக்காத சொல்லு. அக்கா எங்கம்மா? வச்சிருவா. அது லைட்டர் தானே. சரி நீ இறங்கு வா ப்ளீஸ். வா, எனக்கு வேலை இருக்கு. வா ப்ளீஸ். லவ் யூ. லவ் யூ. பேட் கேர்ள் சொல்லுவோம் நீ. நானே பி த பேட் கேர்ள். சரி அப்படியே நின்றுக்கிட்டே இரு. அம்மா அப்புறம் வேலையை பார்த்துறேன். நான் வாய் அம்மா விட்டு தான். சரி நான் அம்மா வாஷ் பண்ணுறேன். தொடாத. நாத்தடிக்கும். எப்படி நாத்தடிக்கும் சொல்லிடு. கருவாடை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்துட்டு இப்போ வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு மிளகா பொடி மஞ்சள் பொடி மட்டும் போடுவேன். கருவாடிலே ஆல்ரெடி உப்பு இருக்குல்ல, அதனால் உப்பு போட தேவையில்ல. அது கூட சண்டை விடக்கூடாதுடா. கொத்திரும்டா. இங்கிட்டு வாடா. இங்கிட்டு வாடா. கொத்திரும்டா. கடிச்சிரும்டா. பேசாமல் இல்லைடா. பேசாமல் இருப்பியா? ஓகே சொல்லு. மேடம்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேச தெரியுதா? நம்மளையே பேசியே கொள்றாயா அந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா புதுசாக பேசுகிறாங்கல்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு கருவாடை வந்துட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். பிரட்டி வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த வேலையும் முடிஞ்சிரும்ல. பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா மம்மம் கேட்டுகிட்டே இருந்தாலும், அதனால் அவளுக்கு வந்துட்டு ரசத்தை ஊற்றி சாப்பாடையும் கொடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கருவாடு பொரிக்க போகிறேன். கருவாடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் பொரிப்பேன். அது என்னமோ இந்த கவுச்சி ஐட்டம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் நல்லா காரமாக சூப்பராக இருந்துச்சு. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், ப்ராப்பராக வந்துட்டு நமாஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு. அஃப்ரா குட்டி பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் ப்ராப்பராக படிக்க மாட்டேன். திடீர்னு படிப்பேன், திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுவேன். வேலையாக இருக்குமா, பாப்பா கூடயே அப்படியே டைம் ஓடிடும். இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பா வளர்ந்துட்டாங்க. டெய்லி நினைப்பேன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி நமாஸ் படித்தா தான் வந்துட்டு மனசு ஆறுதலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எப்பயுமே வந்துட்டு எல்லாருக்குமே தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். ஃபஜருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எந்திரிக்க மாட்டேன். பாப்பா வந்துட்டு நைட் ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதனால் அப்படியே தூங்கிடுவேன். ஏதோ நமாஸ் படித்தோன்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. உண்மையாக சொல்ல போனால் இனிமேல் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அஃப்ரீனாத்தா வந்துட்டு ரெகுலராக கண்டினியூஸாக தொழுகுவாங்க. என்னையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் தொழுகை எடு, ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னையிலேருந்து வந்துட்டு இன்ஷால்லா வந்துட்டு ரெகுலராக தொழுகலான்னு இருக்கேன். நீங்களும் வந்துட்டு எனக்காக துவா பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிவிட்டேன். இன்ஷால்லா வந்துட்டு கண்டினியூஸாக தொழுகணும். நடுவில் ஸ்டாப்
பண்ணாமல் தொழுகணும், எந்த ஷைத்தானும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிருச்சா, அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, குலோப் ஜாமுன் இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாம். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை விட வந்துட்டு சைஸ் கொஞ்சம் டபுள் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம கருவாடும் வெந்துருச்சு. கருவாடு பார்த்திங்கன்னா முறுமுறு இருந்துச்சுன்னா ரசத்துக்கு நல்லா இருக்கும்ல, அதனால் அதையும் பொரித்து வச்சாச்சு. நான் வந்துட்டு இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் சாக்கோ ஸ்ப்ரெட்டுன்னு. அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதை தான் பார்த்திங்கன்னா எனக்கு அதை டிப் பண்ணுறதுக்கு அந்த செய்கிறல டோனட் மாதிரி தான் செய்ய போகிறேன். அதில் வந்துட்டு டிப் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா டபுளாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுன்னு வைங்களேன், இன்னமுமே பொங்கி வரும். ஆனால் வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லையா, டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா அஃபின் பாப்பா வந்துடுவாங்க நெக்ஸ்ட்டு. அதனால இதை பொரிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் டபுள் ஆகிருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுன்னு வைங்களேன், இன்னும் நல்லாவே பெருசாகும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹீட் ஆக வேணாம், ஒரு மீடியமாக ஹீட் ஆகும்ல, அந்த அளவுக்கு ஹீட் ஆனவொடனே இதை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். உண்மையாக சொல்கிறேன், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை குலோப் ஜாமுன் மாவில் இவ்வளோ டேஸ்டியாக வரும்னு சொல்லிட்டு. நான் நிறைய டைம் குலோப் ஜாமுன் தான் மோஸ்ட்லி செய்வேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்துட்டு டோனட் ரொம்ப பிடிக்கும். ஆஃப்ரீனுக்கு ஓயாமல் வந்துட்டு கடையில் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க அத்தா வந்துட்டு அவளுக்கு பிடிக்கின்றனால கடையில் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு டோனட்டே பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் அப்படி இருக்குமா. இது குலோப் ஜாமுன் மாவு வந்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தானே. இதில் எத்தனை டோனட் வருது பார்த்தீங்களா. சரி நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டுக்குருவோம்ல அப்படின்னு மட்டுமா சாப்பிட போகிறேன், நம்மளும் சாப்பிட்டுக்குருவோம்ல அந்த சாக்கில்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிரும்ல. இப்போ எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மீதம் இருக்கிற எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 போட்டுட்டேன். ஏன்னா என்ன ஸ்பேஸ் இருந்துச்சுல, அதனால் 3 போட்டுடலாம். அடுப்பு மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமும் இல்லை ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணேன். நல்லா இது இப்படியே சாப்பிட்றதுக்குமே நல்லா இருந்துச்சு. இதை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றணும்ல, அதுக்காக வந்துட்டு நம்ம வீட்டில் தான் சாக்கோ ஸ்ப்ரெட் இருக்குல்ல, இது சாக்லேட் ஸ்ப்ரெட் ஏதோ ஒரு பேர், அதை வந்துட்டு நல்லா அந்த டோனட் மேலே, நம்ம டோனட்னே வச்சுக்கிடுவோம் பேர், குலோப் ஜாமுன் டோனட்னு வச்சுக்கலாம். அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் இதுவும் வெந்துருச்சு. நல்லா பன்னு மாதிரி புஷ்ஷுன்னு வெந்திருக்குல்ல, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னே பார்த்தோன்னே எனக்கே டெம்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டோனட் நான் தான் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குலோப் ஜாமுன் மாவில் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. மேலாப்பில் மட்டும் வந்துட்டு அந்த சாக்லேட்டு சிரப்பை வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். நம்ம உள்ளே ஹோல் பண்ணி கூட உள்ளே இன்செக்ட் பண்ணோன்னு வைங்களேன், அதுவுமே டேஸ்டியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக பன்னு மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். மீதம் இருக்கிற எல்லா டோனட்டையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சாக்லேட் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுவே செட் ஆயிருச்சு. பார்க்கவே எப்படி எம்மியாக இருக்குல்ல. நான் சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டேன், ஏன்னா பாப்பா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால தான். எப்படி சொல்கிறது, நல்லா சாக்லேட்டியாக உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அஃபீன் அம்மாவும் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்களா, அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அம்மா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. இப்போ வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மதரசா ஹோம்ஒர்க் எழுதணும்ல, அதுக்காக உட்காந்து பாப்பா எழுதிட்டு இருந்தாங்க. ஹோம்ஒர்க் எழுதிட்டு மதரசா கிளம்பிடுவாங்க. மதரசாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டால் அலௌட் கிடையாது, அதனால் பாப்பா புர்கா வச்சுருப்பாங்க, அதை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சொல்லுங்கள், இன்ஷால்லா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பாப்பா மாசா கிளம்பிட்டாங்களா. நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கின அந்த கொஞ்சம் நேரம் இருக்கும்ல, அப்போ வந்துட்டு நான் எடிட் பண்ணி வச்சுக்கிடுவேன். சாயங்காலமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன். சாயங்காலம் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான்.